இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Thank you, Lord. Thank you, Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினால் இந்த மாலை நேரத்திலேயும் இந்த முழங்கால் ஜெபம் ஒரு மணித்தியான தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து மாதங்களை கடந்தும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபையான ஜெப நேரங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே கூட வீட்டில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாரும் ஒருமனமாய் கூடி ஒரு சில குடும்ப ஜெபமாக, ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபமாக நீங்கள் அறைகளிலேயும் வீடுகளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது, தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக தொடர்ச்சியாய் தேவன் கொடுத்த ஆலோசனையின் படியாக நாங்கள் இந்த ஒரு மணித்தியால் முழங்கால் ஜெபத்திலே அநேக தேவனுடைய ஊழியர்கள், அநேக தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆயத்தமாகிறோம். ஹல்லேலூயா. வீடுகள் தோறும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் குடும்பமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக சேர்ந்து ஒரு மணித்தியால் நீங்கள் அமருங்கள் தேவனுடைய பாதத்திலே. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் தயவு பண்ண விரும்புகிறார். இந்த நாட்கள் அநேகரை பலப்படுத்துகிறார். ஒரு ஜெப ஆவியை தேசத்திலே ஊற்றும்படியாக தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆகவே அதன் நிமித்தமாக அநேகரை ஜெபிக்க வைக்கிற ஒரு அபிஷேகம், ஜெப ஆவியின் பிரசன்னம், ஜெப ஆவியின் வல்லமை அங்கே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தயவு பண்ணும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை கரத்தை நீர் எங்கள் மீது வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமுள்ள கரத்தை வெளிப்படுத்தி, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி, கிருபையை வெளிப்படுத்தி, உம்முடைய தயவை வெளிப்படுத்தி ஆண்டவரே இந்த நாள் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி எங்கள் தேவைக்காக, எங்களுடைய விருப்பங்களுக்காக, எங்களை வேறுப்புகளை உண்டாக்கிக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்துக்கு வரவில்லை. ஆண்டவரே அப்பா, தேசத்திலே ஏராளமான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, வாங்கி மூச்சு திணறலோடு கிடக்கிறார்கள். எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா, யாராவது எங்களை மீட்டுக் கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேசத்திலே குற்றுயிராய் விடப்பட்டவர்களாய் கிடக்கிறார்கள். ஒரு நல்ல சமாரியனாக தகப்பனே நாங்கள் நிற்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் அவரிடத்திலே போக முடியாது, ஆனாலும் நாங்கள் தூரத்திலே இருந்து இந்த ஆத்துமாக்களுக்காக உடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் பணிவிடை ஆவிகளையும் தகப்பனை தேவ தூதர்களை கொண்டு அற்புதங்களை செய்ய உமக்கு முடியும் ஆண்டவரே. ஆகவே தேவனே, நீர் கிருபை செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக தகப்பனை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்தி, உம்முடைய திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்தி தகப்பனை அநேக மக்கள் தேசத்தில் அடைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நீர் தயவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தயவு பண்ணும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்துக்காக பரிந்து பேசுகிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் இன்னும் ஜெபிக்கும்படியான ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு ஜெப அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக திறப்பட நிற்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை நீர் இன்னும் அர்ப்பணிக்கத்தக்கதான எண்ணங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய சுயங்கள் எல்லாம் சாகடித்து ஆண்டவரே, சுயநலங்கள், பெருமைகள், ஆடம்பரங்கள் எல்லாம் கர்த்தாவே இந்த நாட்களை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஆண்டோடைய மன விருப்பத்தை அறிந்து மிகப்பெரிய திறப்பில் நிற்கிற மனிதர்களால் திறப்பில் நின்று புலம்பை கதறி தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படி மயிலா
நாட்கள் பாராட்டுகிறார் நிற்கத்தக்கதாக என் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும், பாசத்தை வெளிப்படுத்தி, இரக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே தடைகளை மாற்றி நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் கிருபை செய்யும், தகப்பனே நீர் கிருபை செய்யும், கிருபை செய்யும். இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற எல்லா நாடுகளிலும், இலங்கையிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஜெபிக்கிற, கிராமத்திலிருந்து ஜெபிக்கிற, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்து என் தேவன் தயவு பண்ணி ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளில் ஒரு ஜெப பிரசன்னத்தை ஊற்றுவீராக, ஜெபிக்கிற வல்லமை ஊற்றுவீராக. கண்ணீரோடும் பாரத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் ஜெபிக்கிற தன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மனதிருக்கத்தின் கரத்தை வெளிப்படுத்தி, அற்புதமான கரத்தை வெளிப்படுத்தி அதிசயங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும், ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும், தகப்பனே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும், உம்முடைய மனதிருக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட என்கிற பாடலை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் பாட போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்திலே உண்மையா இது ஒரு ஜெபம். இந்த பாடல் ஒரு பாடலாக பாடாமல் ஜெபமாக தேவ சமூகத்திலேயே இருங்கள். உங்க வாழ்க்கையில் அப்படி வரணுங்கிறதுக்காக நீங்க பாடணும். உங்க வாழ்க்கை அப்படி மாறணுங்கிறதுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசணும். இதை கெஞ்சுதலுக்குரிய ஒரு பாடலாக நீங்க எடுக்க வேண்டும். வசனங்களை நல்லா உங்க ஆத்மால உணர்ந்து நீங்க பாடுங்க. இது நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒரு வரத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு பாடல். இந்த தேசத்துக்காக துறப்பட நிற்கிற ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பாடல் வரிகள். ஆகவே அதை தியானித்து, அப்பா என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட என்று சொல்லி எரேமியா புஸ்தகம் அங்கே 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி அப்படியாக சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். அதை பாடல் வடிவமாக தேவன் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி பாடலை கிருபை செய்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? தேவனை வசனங்களை தியானித்து ஆராதித்து அந்த கிருபை பெற்றுக்கொண்டு இலங்கை தேசத்துக்காக நாமும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். கழுதை கூட நம் நிஜமான நிலையும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட நம் நிஜமான நிலையும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இதோ அணையும் என் ஜனங்களுக்காக தினம் அழுது ஜெபிக்கணுமே. இதோ அணையும் என் ஜனங்களுக்காக தினம் அழுது ஜெபிக்கணுமே. என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், திறப்பில் நிற்க ஒருவனை காண்கின்றேன். தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், திறப்பில்
ஆகவே நினைத்திருக்கிறார் தேசத்துக்காக திருப்பலி நிற்கும்படியாக தேசம் முழுவதும் அநேகரை எழுப்பியிருக்கிற நேரத்திலே தேவன் நம்மையும் ஒரு மூலையிலிருந்து ஜெபிக்கும்படியாக அநேகரை எழுப்பியிருக்கிற நேரத்திலே கத்திருந்த தேசத்திலே நம்மையும் ஒரு மூலையிலிருந்து ஜெபிக்கும்படியாக ஒரு தாகத்தையும் பாரத்தையும் தேவன் நம் உள்ளத்திலே விதைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் எங்களை ஒப்புக் கொடுத்து தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் காலையிலே ஆராதனையிலே அதிகமாய் தேசத்துக்காக தேவன் எங்களோடு பேசி வைராக்கியம் உள்ள மனிதர்களை எழுப்பும்படியாக ஒரு ஆவியை ஊற்றிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி இந்த தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு சொல்லுகிற விண்ணப்பங்களுக்கு கருத்தாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனே உங்களுக்கு தயவு பண்ணுவாராக. இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரை துக்கப்படுத்தும் அருவருப்பான பாவங்கள் இன்றைக்கு ஓய்வு நாளா இருந்தாலும் கூட எத்தனை பிள்ளைகள் இந்த நாட்களை தேவ சமூகத்திலே கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் வீடுகளில் இருந்து கூட பயமில்லாமல் துணிகரமான பாவங்களை செய்து குடித்து வெறித்து களியாட்டத்தோடு படங்களை சினிமாக்களை பார்த்து கதைகளை பார்த்து களியாட்டமாய் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளமாய் இருக்கிறார்களே. இந்த தேசம் அடைந்து கொண்டிருக்கிறது. யார் திறப்பிலை நிற்பார்கள் என்று சொல்லி தேவன் ஏக்கத்தோடே கூட பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் நிற்கும்படியாக நேரங்களை காலங்களை பார்த்து கொண்டு நிற்காமல் தகப்பனே இந்த கடிகாரம் எத்தனை மணியை காண்பிக்கிறது, எத்தனை மணிக்கு முடிகின்ற பார்க்காமல் அப்பா என் ஜனம் அழிகிறார்களே என்று சொல்லி பரிதவிக்கிறது கூட்டத்தை எழுப்புவீராக. ஆண்டவரே, இதே நிலைமை இன்றைக்கு அப்படி யோசிக்கிற மனிதனுடைய வீட்டிலே வந்திருந்தால் அவன் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பானா? நான் ஜெபித்தது போதும் என்று நினைப்பானா? இந்த அளவுக்கு ஆராதனை போதும் என்று நினைப்பானா? இரவுகளை பகலாக்கி ஜெபிக்க மாட்டானோ? அப்படி ஒரு ஏக்கம் நமக்கு வர வேண்டும். என் ஜனம் அழிகிறது என்கிற ஆத்ம பாரம் வர வேண்டும். என் குடும்பத்தில், என் வீட்டில், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வியாதி வறுமையானால் நான் ஆண்டவரை கூப்பிடுவதற்கு நேரங்களை பார்த்துக் கொண்டிருப்பேனா? எனக்கு பாரம் இல்லையோ? உணர்வில்லையோ? தேசமே 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 உணர்வில்லையோ? தேவனே தேவனே தேவனே, உணர்வில்லாத இந்த தேசத்துக்கு உணர்வை ஏற்படுத்தும் ஆண்டவரே. ஜனம் அழிகிறார்கள் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மக்களுக்கு உம்மை தேடுகிற உணர்வை பெருக செய்யும். கடமைக்காக அல்லப்பா, நேரங்களை பார்த்து அல்ல, இரவுகளை பகலாக்கி ஜெபிக்கிற மனிதர்களை எழுப்புவீராக. எங்களுக்கு அந்த ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. சுயங்கள், சுயநலங்கள், மாமிச எண்ணங்கள், திட்டங்கள், யோசனைகள், நான் என்கிறதான தன்மைகள் நாம் மறையட்டும். தன்னையே வெறுத்து நீர் கொடுத்திருக்கிற இந்த சிலுவை என்கிற ஊழியத்தை சுமந்து கொண்டு இதப்படியே உம்மை பின்பற்றி வருகிற ஒரு உத்தமனாய் நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு வராதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தேசத்துக்காக ஜெபிக்கிற பாரத்தை கொடுக்கிறார். ஆகவே தேசத்துக்கு பாவ அருவருப்புகளுக்காக ஆண்டு சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். அதை விளைவிக்கிற சாத்தானுடைய சகல தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். துரைத்தனத்தின் அதிகாரத்தின் ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டல் கிரிக சேர பொல்லாத ஆவிகள் சேடுகளை இயேசுவின் நாமத்தினால் இலங்கை தேசத்தை கட்டி அப்புறப்படுத்தும்படியாய் கெஞ்ச போகிறோம். அவனால் விளைவிக்கப்பட்டிருக்கிற பாவங்கள் தாறுமாறான ஆவி தேச தலைவர்கள் மத்தியிலே, கலவரத்தின் ஆவிகள் மத தலைவர்களுக்கு மத்தியிலே, முப்படைகளுக்கு மத்தியிலே, அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கு மத்தியில் இருக்கிறதான எல்லா பாவத்தை விளைவிக்கிற விக்கிர தோப்புகள், வேஷத்தனம், குட்டி பழக்கங்கள், போதை வஸ்துகள், கொலை
ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. அந்த காரியத்துக்காக ஆண்டு தயவு பண்ணும்படியாக எல்லாரும் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் வல்லமை இந்த கர்த்தாவே, உங்களுடைய வல்லமை இருந்த நாமத்தை கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே, எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கிற தகப்பன சகல சாப பாவம் அநியாய அக்கிரம துன்மார்க்கம் தகப்பனே, விபச்சார வேசித்தனங்கள் நீங்கும்படியாக தகப்பனே, எங்களுடைய தேசம் பரிசுத்தம் அடையும்படியாக தகப்பனே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய தேசத்தில் உண்டாகும்படியாக தகப்பனே, எங்களுடைய தேசத்தின் மீது தேவன் தகப்பனே நீர் மனதுருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனே, தேசத்தின் தலைவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இருக்கிற மத தலைவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. முன்படையில ராணுவங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, போலீஸ்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, இவர்கள் வந்து செயல்படுகிற தகப்பனே, சகல குழப்பத்தின் ஆவிகள் தாறுமாறான ஆவிகள் தகப்பனே, இந்த தேசத்தை பாவத்தை செய்கிறதுக்கு வழிகாட்டாய் தூண்டுகோலாய் அமைகிற இவர்கள் மத்தியில் செயல்படுகிற பொல்லாத தீய நோக்கத்தின் ஆவிகள் தகப்பனே, வஞ்சகத்தின் ஆவின் பொய்யின் ஆவிகள் ஏமாற்றின் ஆவிகள் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த தலைவர்களுடைய தேவன் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் மத்தியில் நல்ல ஞானத்தை தெளிந்த புத்தியை தேவன் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் மத்தியில் மத வைராக்கியத்தை ஜாதி இன்னும் வைராக்கியத்தை கலாச்சாரத்தை பாரம்பரியங்களை கொடுத்து தேசத்தை நாளுக்கு நாள் அடிமைப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்படியாப்பட்ட தலைவர்களுடைய தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தை பாவத்தை செய்யும்படியாக தவறான சட்ட திட்டங்களை கொண்டு வருகிற தப்பான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் தேவன் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய தேசத்தை சுத்திகரிக்கும் ஐயா. தேசத்தை நடத்தக்கூடிய ஞான அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் சகல பாவ உணர்வு அடையட்டும், கர்த்தர் அதிகிற அறிவு தேவன் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் வஞ்சிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் இருக்க விபச்சாரத்தின் ஆவிகள் தகப்பன் சேர்க்கையின் ஆவிகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் நீங்கும்படியாக கட்டளை கொடுக்கிறோம். மதுவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தை விட்டு நீங்குவதாக ஆண்டவரே. சகல சினிமா சாலைகள் தகப்பனே, இரவு விடுதிகள் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தை விட்டு நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தை விட்டு மாறுவதாக ஆண்டவரே. அப்பா, நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாதாளங்களுக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பிற உயிரை எடுக்கிற ரத்தத்தை சிந்த வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தை விட்டு வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. வாகன விபத்து நிமித்தம் நாளுக்கு நாள் உயிரை வேட்டையாடி கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நீங்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. தேசத்தின் மீது வைத்திருக்கிற சகல மத வைராக்கியத்தை விட்டு தகப்பனை இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய தேசத்தை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சகல விக்கிரக ஆராதனை வழிபாடுகள் தகப்பனே, சகல செய்வின தந்திர மந்திர பில்லி சூனியத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சகல துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதியின் கட்டு, வான மண்டலத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய தேசத்தை விட்டு தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்துக்கு கிருபையாய் நீங்க தயவு பண்ணுங்கப்பா. நீங்க தான் எங்களுடைய தேசத்தை சுத்திகரிக்கணும் ஐயா. நீங்க தான் சகல ஜனங்களும் பாவ உணர்வு அடையத்தக்கதாக அந்த கிருபையின் ஆவி எங்களுடைய தேசத்தின் மீது ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாளுக்கு நாள் அழிவு, நாளுக்கு நாள் பாவங்கள் பெருகி கொண்டிருக்குது ஐயா. இந்த தேசத்தில் முற்பிதாக்களுடைய தப்பு தவறுகள் பாவங்கள் பூஜைகளுக்காக பலிகளுக்காக இரத்த சிந்துதலுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சாபமோ அந்த இரத்த சிந்துதல்களுடைய தேசத்தை தொடராதபடி தகப்பனே, சந்ததியில தொடராதபடி தகப்பனே, அந்த பாவத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தால் தேவன் நிறுவனமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்துக்கு இறக்க செய்ய வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எங்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். 9 மாகாண 25 மாவட்டங்களுக்கு தேசம் கிருபையா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற பரிசுத்தம் அப்பா நீ தயவு பண்ணி உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேச கிறிஸ்தவ தேசமாய் மாறுவதாக, சகல ஜனங்களும் பாவ உணர்வு அடைந்து பாவத்தை செய்யாதபடி ஒரு பரிசுத்த வாழ்வு எங்களுடைய தேசத்துக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மத தலைவர் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில், தகவல் அதிகாரிகள் மத்தியில் ஆண்டவரே அந்த கிருபை நாவை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவின் கட்டு இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போவதாகப்பா நீங்க தயவு பண்ணி எங்களுடைய தேசத்தை விடுவிக்கும்படியாக தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இலங்கை தேசத்திற்கு எல்லா பாவ சாபங்கள் தேவனை கோபமூட்டும் காரியங்கள் தேசத்திற்கு நீக்கப்படும் வரைக்கும் நாங்கள்
தொடர்ந்து அப்பா கிட்ட பரிந்து பேசுவோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்க ஜெபிக்க தேவன் மனதுருகுவார். சோதோம் குமாராவின் பாவம் தேவ சமூகத்தில் எட்டின போது ஒரே ஒரு ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார், 50 நீதிமன்றங்கள் அழிக்க மாட்டீரா என்று கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி 50 பேரை கடைசியா 10 பேருக்கு கொண்டு வந்து ஆண்டவரை 10 பேர் அழிக்க மாட்டீரான்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய அந்த தேசத்துல பாவம் பெருகி தேவ சமூகத்தில் எட்டின போது ஒருவன் பரிந்து பேசி 10 பேர் அழிக்க மாட்டீரான்னு சொல்லி கெஞ்சினானே. அப்படியானால் அப்படி அந்த அளவுக்கு நம்முடைய தேசத்துல இன்னும் உக்கிரகமான பாவங்கள் பெருகி போகாது இருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் அந்த அழிவின் வாசலிலே வந்திருக்கிறோம். அந்த பாவத்தின் கிரிகள் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக பரிந்து பேசும்படி தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த தேசத்தில் 10 பேர் உள்ள அநேக நீதிமான்களை வைத்திருக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்திலே அங்கே மருத்துவர்கள் தாதிமார்களுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவர்களை உயிரை தேவன் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் தான் அந்த தொற்றாளர்கள் பக்கத்தில் போய் மருத்துவமனையில் வைத்து அவர்கள் ஏதோ தங்களுக்கு முடிந்த சிகிச்சைகளை அளித்து காப்பாற்ற முற்படுகிறார்கள். மருத்துவமனை நிரம்பி வழிகிறது. அங்கே நடைபாதையில் ஜனங்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் முகாம்கள் இருக்கிறார்கள், வீடுகள் இருக்கிறார்கள். வியாதியஸ்தர்கள் குற்றுயிர் விடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கருத்தாய் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். அந்த மருத்துவமனையில் கிடக்கிற ஏராளமான மக்கள் கட்டில் இல்லாமல் கீழே படுத்து வீதியிலே படுத்துக் கொண்டிருக்கிற அந்த ஏழை ஜனங்கள் சுகமாக்கப்படும்படியாக தேவன் மனதுருகும்படியாக, யாருக்கு வாழ்வதற்கு ஆசை இல்லை அவன் கூட வாழணுங்கிறதுக்காக தானே மருத்துவமனைக்கு போயிருக்கிறான். எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவாங்க எதிர்பார்ப்போடு தானே அங்க போயிருக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு முடியலையா? என் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதே போல அங்கே கர்ப்பிணி தாய்மார்களுக்காக, அதே போல நாங்கள் ஜெபிக்க போகிற குழந்தைகளுக்காக, வீடுகள் இருக்கிறவர்களுக்காக, முகாம்கள் இருக்கிறவர்களுக்காக ஒரு உறுப்பு கொடுத்து கருத்தா ஜெபிப்போம். என் ஆண்டவர் மருத்துவராய் இருந்து செயல்படுவாராக. இலங்கை தேசத்தில் இவர்களுக்கு பணிவிடை தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக. ஆண்டவர் தூதர்களை அனுப்பியவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பணிவிடை தூதர்கள் இருக்கிறார்கள். ஜெபிக்கும் போது பணிவிடை தூதர்கள் வருவார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே சுவாமி அப்பா, இந்த மாலை நேரத்திலே கூட உங்களுடைய சமூகத்தை நோக்கி இந்த தேசத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு வாதையான வியாதிகள் நீங்கத்தக்கதாக உங்களுடைய பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நீர் மாத்திரமே ஆண்டவரை வியாதிகளை மாற்றக்கூடிய நல்ல பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. ஆகவே தேசத்தின் நடுவில் காணப்படுகிற ஒவ்வொரு வாதையான வியாதி நடுவில் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக உங்களுடைய பாதத்தை பிடித்து பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவின் மாலை மாத்திரம் இந்த காரியத்தில் மெய்யான விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். நீர் மாத்திரம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு மகிமையான ஆண்டவராக இருக்கிறீர் சுவாமி. ஆகவே தேசம் கிடக்கிறதான இக்கட்டான சூழ்நிலையில இந்த வேதனையான நாட்களுக்குள் ஆவியானவரே சுவாமி, இந்த வியாதிகளை நீக்க போடக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. ஆகவே உங்களுடைய வல்லமையான கரத்தை ஆவியானவரே சுவாமி, அங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற, வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, வியாதி நிமித்தமாக எங்கெங்கெல்லாம் உபத்திரவத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் இந்த மாலை நேரத்தில் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் மனமிறங்கி தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே சுவாமி. கர்த்தாவே நீர் சுகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தேவனானவரே சுவாமி. அப்பா நீர் வைத்தியர்களை விட பரம வைத்தியராக இருக்கிறீர் ஆவியானவரே சுவாமி. என் தகப்பனே உடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை ஆவியானவரே, என் இலங்கை தேசத்தில் காணப்படுகிற இந்த நிமிஷத்தில் ஆண்டவரை உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற ஐயோ என்னுடைய வாழ்க்கையோடு கூட முடிந்து விடுமா, ஐயோ என்னுடைய வாழ்க்கை எப்படி நான் காப்பாற்றிக் கொள்வது, எல்லோரும் என் கண்முன்னதாக மறித்து கொண்டு இருக்கிறார்களே, எனக்கும் மரணம் வந்துவிடும் என்று சொல்லி மரணத்தின் பயத்தில் பிடிபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் தேவனே இந்த மாலை நேரத்திலே என் தேவனில் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா மரணத்தின் ஓலங்கள், மரணத்தின் கஷ்டங்கள் ஆண்டவரே, மரணம் தன் கண்ணெதிராக இருக்கிறது ஆண்டவரே, என்னை காப்பாற்றவே ஒருவரால் முடியாது. இன்றைக்கு வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள். என்ற பலம், என்ற பணம், தேசத்தில் காணப்படுகிற அரசியல் பலம் எல்லாமே எங்களை விட்டுவிட்டது. எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனை காப்பாற்றக்கூடிய மெய் தெய்வம் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே சுவாமி. அப்பா மகிமை தேசத்தின் நடுவில் விலக
வெளியே இறங்கி வர முடியவில்லை ஆண்டவரே. அப்பா பாதையில மனுஷரோடு பேச முடியவில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மறுத்து விட்டார்கள். நேற்று நின்று கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு விழுந்து மறுத்து விட்டார் என்று சொல்கிற செய்திகள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே துளைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சுவாமி எங்கள் தகப்பனே, நீர் மாத்திரமே மனமிறங்கி ஆண்டவரே, நீர் மாத்திரமே அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. சுவாமி என் தேசத்துக்கு நீங்க மனமிறங்கினால் ஒரு வேறு வழி இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. சுவாமி அதே போலப்பா கற்பனை தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வயிற்றுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய சுகமாக்கும் கரை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா பெற்றெடுக்கிற குழந்தை கூட சரியாக தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை நிறைவுக்காக எதிர்கால சந்ததியை பெற்றெடுக்க முடியாதபடி தடை பண்ணுகிற சகல வாதை வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக சுவாமி. நீங்க மனமரங்கப்பா. நீங்க தாப்பா முடிவை கொண்டு வர முடியாதவரே. நீங்க தான் அற்புதங்கள் செய்ய முடியும். நீங்க தாப்பா விடுவிக்க முடியாது. என் தகப்பனே, நீங்க மனமிறங்க தேசத்தை முற்றிலுமாக விடுவித்து எங்களுடைய காதுகள் கேட்க, எங்களுடைய கண்கள் காண ஆண்டவரே. இந்த வியாதியில இலங்கை தேசம் மீட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தான் மீட்டு விட்டார் என்று சொல்லி பல நாவுகள் அறிக்கை செய்யத்தக்கதாக சுவாமி. என் தகப்பனே, அற்புதங்களை செய்த நாமத்தை உயர்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். அவர் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் என்கிற தேவன். அவர் கேராவின் சேராவின்களுக்கு மத்தியிலே வாசம் என்கிற தேவன். ஓய்வின்றி அவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் என்கிற தெய்வம். அவரை நாங்களும் போற்றி துதிக்கும் போது பூலோகத்தில் திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி போற்றியதே ஆண்டவரை. நாங்களும் இடைவிடாமல் ஜெபித்து 24 மணித்தியாளர்கள் அநேகருமை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே, இந்த தொடர் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? எங்கள் தேசத்துக்கு இறங்க மாட்டீரோ ஆண்டவரே? நாங்கள் துதிக்கிறோம். அந்த பக்தர் சொல்லும் போது கடைசி அடிகளை சொல்கிறார், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் யார் உண்டு தேவனே? ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மை அல்லாமல் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே என்று உண்மை பாடுகிறோம் என்று சொல்லி இந்த பக்தன் உயர்த்துகிறாரே. நாம் அந்த வார்த்தைகளை தியானித்து தேவனை நோக்கி சொல்லுவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிடுதே. சேர்ந்து சொல்லுவோமா? சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. ஓய்
விடவில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை போற்றி புகழ புகழ அவர் நம்மத்தில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நாங்கள் அடுத்ததாக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற தேவனால் அழைக்கப்பட்ட உன்னதமான தேவ மனுஷர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய தோற்றம் எங்களுக்கு தேவையில்லை, அவருடைய வசதி இல்லை இருக்கு எங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு அழகிற்கு அந்தஸ்திற்கு தேவையில்லை, அவருக்கு பேர் புகழ் இருக்க தேவையில்லை, அவர் படித்தவர் படிக்காத என்று தேவையில்லை. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவர்கள் தேசத்திலே கனப்படுத்தப்பட்டு காக்கப்பட்டு எங்கள் தேசத்திலே கர்த்தர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த நாட்கள் அந்த பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவாராக. வாதைகள், கொள்ளை நோய்கள் பிள்ளைகளுக்கு அணுகாதபடிக்கு அவருடைய ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து, என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே என் தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் அவரை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதோடு ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக சபை போர்களை பார்க்காம எல்லா ஜனங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினாலே விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இலங்கை தேசத்தில் இருக்கிற அவருடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் பாதுகாக்கப்பட, சுகப்பட, அவருடைய ரட்சிப்பு காணப்பட, உறுதிப்பட, விசுவாசம் தளராது இருக்கும்படி ஜெபிக்க போகிறோம். வாதைகள், கொள்ளை நோய் சிக்கி மாண்டு விடாதபடி ஜெபிக்க போகிறோம். அவருடைய தரித்திரங்கள் அகப்பட்டு, ஏழ்மையில் அகப்பட்டு, விசுவாசத்தில் வழிவிலகி போய்விடாதபடிக்கு என் தேவன் தயவு பண்ணுவாராக. அவர்களுக்காக ஜெபிக்கிறதோடு அடுத்ததாக தேசத்திலே ரட்சிக்கப்படாத 2 கோடிக்கு மேல் இருக்கிற இந்த ஜனங்களுக்காக பாரத்தோடு, அப்பா எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு அறிவை காணும்படியாக தேசத்திலே உடைய கிருபை ஒற்றம் என்று ஜெபிக்க போகிறோம். அதை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருமையான சுவாமி மகிமையான நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சுவாமி, நீங்க அபிஷேகம் பண்ணின ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நான் எவ்வளவு தகுதியுள்ளவன் ஆண்டவரே, நீர் சுவாமி உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய ஞானத்தின்படி, உங்களுடைய மகிமையின்படி, உங்களுடைய அதிகாரத்தின்படி சுவாமி நீங்க ஏற்படுத்தின ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பதற்கு சுவாமி, நீங்க இந்த நேரம் தந்தருளினால் இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக இந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. அப்பா, எலியா நந்தி பலி நேரத்தில் சொன்னது போல, நீ சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து ஜெபிக்கிறேன் என்று சொன்னது போல சுவாமி, இந்த நேரம் அப்பா நீங்க நியமித்து
நீங்க திட்டம் பண்ணி ஏற்பாடு செய்த இந்த ஜெப வேலையிலே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிற இந்த வேலையில சுவாமி எல்லா ஊழியக்காரங்களையும் எல்லா தேவ பிள்ளைகளையும் சுவாமி நீங்க எங்க தேசத்திலே பார்க்கிற நல்ல தேவனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் அன்பு தகப்பனே சுவாமி, உடைய வல்லமையுள்ள கரமப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா உம்முடைய தேவ பிள்ளைகளின் மீது அமரும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. 38 வருஷமாக சுவாமி எழும்ப முடியாமல் ஒரே இடத்திலே கிடந்த சுவாமி, அந்த முடவனை பார்த்து நீங்க கேட்டீங்க, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவரே. அப்பா, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்திருந்தால் அவன் அந்த குளத்திலே இறங்கி சுகமாய் இருக்கான் ஆண்டவரே. ஆனால் 38 வருஷமும் அவனுடைய சூழ்நிலை அதற்குள்ளேயே அடங்கி இருந்ததாகவே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின் படி அது ஆக வேண்டும் என்று இருந்தபடியை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று எங்கள் தேசத்திலே அநேகமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இருக்கிறது சுவாமி. அப்பா, ஊழியக்காரர்கள் என்று போட்டை போர்த்துக் கொண்டு சுவாமி தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கோபம் ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்ப காரணம் அப்பா தேவ பிள்ளைகளுடைய ஒழுங்கின்மையே என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் தேவனுக்குள் சீர் பொருந்த வேண்டும் என்று சொல்லியப்பா உம்முடைய வல்லமை அந்த முடவனை தொட்டது போல ஆண்டவரே என் தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் தொடப்பட வேண்டும் என்று என் இயேசுவினிடத்தில் நான் மன்றாடுகிறேன் அப்பா. உங்க அன்பு கரம் எல்லாரையும் விசாரிக்க வேண்டும் அப்பா. நீங்க பேசினால் அது புனிதமாக இருக்கும் ஆண்டவரே. நீங்க ஒரு மனுஷனை சந்தித்தால் அது அதிசயமாக இருக்கும் ஆண்டவரே. அதனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பொல்லாத சூழ்நிலையிலும் அப்பா விசுவாச போராட்டத்தினாலே ஆண்டவரே ஊழியத்தை செய்ய முடியாமல் ஆண்டவரே விசுவாசத்திலே சோர்வடைந்த ஆண்டவரே அப்பா முடங்கி கிடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பெரிதான வல்லமை சுவாமி இந்த நேரம் அவர்களை விசேஷமாக சந்திக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த ஆண்டவரே. கர்த்தருடைய பெரிதான வல்லமை அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேவனே உம்முடைய வல்லமை இறங்கினால் தான் சுவாமி அந்த மனிதனால் எழுப்பி நிற்க முடியும் ஆண்டவரே. மற்றபடி ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, எல்லாராலும் பிரசங்கிக்க முடியும் ஆண்டவரே, எல்லாராலும் பேச முடியும் ஆண்டவரே, எல்லாராலும் பாவத்தை கண்டித்து உணர்த்த முடியும். ஆனால் பரிசுத்தமாய் இருப்பவனே தேவன் தேடுகிறார் ஆண்டவரே. பரிசுத்தமாய் இருப்பவனே தேடுகிறார் ஆண்டவரே. 850க்கு மேலான தீர்க்கதரிசிகள் அப்பா பொல்லாத அந்நிய தேவனை நமஸ்கரித்து உச்சரித்து சொன்னார்கள் பாகால்தான் தெய்வம் என்று. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிரூபிக்க ஒரே ஒருவன் தான் நின்றான் ஆண்டவரே. எல்லாம் மட்டும்தான் நின்றான். அது தேவனுடைய அபிஷேகம் அவருக்குள் பூரணமாக இருந்தபடியால் தெய்வமே எங்கள் தேசத்திலே நீ ஜீவனுள்ள தெய்வம் என்றும் அப்பா நீ செய்கிற காரியமெல்லாம் உம்முடைய விருப்பத்தின்படியே செய்கிறோம் என்றும் சொல்வதை தக்கதாக தேவனுடைய அபிஷேகமான ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த வேளையிலே அப்பா எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் நிரப்பினோம். அது அருமையாக இருக்கும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நீ எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களின் மீது மனம் இறங்குங்க. சமாதானத்தின் ஆவியை ஊற்றி அருளுங்க. தாழ்மையின் ஆவியை ஊற்றி அருளுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றி அருளுங்க. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி அருளுங்க. உங்களுக்குள் இருந்த மனத்தாழ்மையை ஊற்றி அருளுங்க. அந்த அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போலதான் சுவாமி அந்த சபைகளுக்குள்ளே தேவ பிள்ளைகளும் இருப்பார்கள் ஆண்டவரே. அதனால் சுவாமி எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ ஆவியை தரித்திருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். அவருக்குள் இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை ஒழுங்குபடுத்துவார், சபையை பரிசுத்தப்படுத்துவார், தேவ பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவார் ஆண்டவரே. அதனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உங்களுடைய அபிஷேகம் சபைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தேவ ஊழியர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்பா, விசுவாச பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்பா. இது ஜெபிக்க வேண்டிய காலம் ஆண்டவரே. நீ ஜெபிக்கும்படிக்கே சுவாமி சொல்லி இருக்கிறார்களே. அந்த ஜெப ஆவியை எல்லாருக்கும் ஊற்றும்படிக்க வேண்டும் அப்பா. அதே போல சுவாமி ரட்சிக்க கூடாது இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எங்கள் தேசத்தை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பு எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் என்று நாங்கள் அறிவோம் சுவாமி. அந்த ரட்சிப்பு எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய விளையாடப்பட்டது எங்களுக்கு தெரியும் சுவாமி. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருளும் படிக்கும், அந்த ரட்சிப்பை உலகத்துக்கு அருளும் படிக்கும் தான் சுவாமி. நீங்க உலக ரட்சகராக வந்து சிலுவையிலே மறைத்தீங்க சுவாமி. அந்த ரத்தத்துக்கு சுவாமி எல்லாரும் சொல்லியாக வேண்டும் ஆண்டவரே. அதனால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அப்பா, ஒரு ஆத்மாவினுடைய மரண வேதனைகள் பாதாளத்திலே படுகிற
வேதனைகள் எவ்வளவு கொடூரம் என்று தேவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதனால இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் சுவாமி, எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. நீங்க எங்க தேசத்தில் அப்ப படைத்த எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் ஆண்டவரே. உங்க கிட்டத்தான் நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உங்களை நோக்கி தான் நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே அப்பா, இஸ்ரவேலே நீ தேவன் என்று சுவாமி, நீ இந்த காரியத்தை நான் செய்தீர் என்று சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்படும் படிக்க ஆண்டவரே. நீ சொன்ன விண்ணப்பங்கள் எல்லாம் அப்பா உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். நீர் ஒரு நாள் செய்வீர் ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் நிச்சயமாய் செய்வீங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்குரிய பலனை எங்கள் தேவன் ஆண்டவரே ஒரு நாள் இந்த தேசத்திலே செய்வீங்க ஆண்டவரே. அன்று நாங்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவனே நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை எங்களை அழைத்த தெய்வம் இயேசு ராஜாவின் நாமத்தினால் விசுவாசித்து எல்லாவற்றையும் திருப்பாதத்தை வைத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேவ ஜனங்களையும் தேவனுடைய தாசர்களையும் தேவன் அவருடைய கரங்களுக்குள் மூடிக்கொள்ளுவார். அதே போல ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் தேவன் தன்னுடைய அன்பின் கயிறினால் இழுத்து கட்டி இழுத்துக் கொள்வார். நம்முடைய ஜெபங்களை தளர்விடாமல் ஜெபிப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் வீழ்ச்சிகள் நிமித்தமாக வியாபாரங்கள், தொழில்கள், அன்றாட கூலி தொழில்கள், சிறு சிறு வியாபாரங்கள், அங்கே வாகனங்களை ஓட்டி 1000 கோடி சம்பாதிக்கிறவர்கள், சின்ன சின்ன தொழிலை செய்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே போய் வேலை செய்ய முடியவில்லை, வருமானம் இல்லை. பெரிய நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டது, கம்பெனிகள் மூடப்பட்டு விட்டது, கடைகள் மூடப்பட்டு விட்டது. இன்னைக்கு சம்பளம் இல்லை, சம்பளம் கொடுப்பதற்கு எஜமானுக்கு வருமானம் இல்லை. இந்த ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லை, வருமானம் இல்லை. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு தெரியாமலே பொருட்கள் விலை போய் விட்டது. விலையிலே போய் கடையிலே சாமான் வாங்கும் போது நாம் வாங்கினதோட இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது. என்ன செய்வது தெரியாதபடிக்கு ஏழை ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி தேசத்தில் உண்டாகி இருக்கிறது. விவசாய நிலங்கள் பாழடைந்திருக்கிறது. இன்னைக்கு தொழில் வாய்ப்புகள் அற்ற நிலைமையிலே கஷ்டத்தோடு வேதனையோடு அன்றாட குடும்பத்தை நடத்தவே பாடுகளுக்கு மத்தியில் வாழுகிற இந்த ஏழை ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் எப்படியாவது மனதிருவார். நாம் அந்த ஜனங்களை ஒப்புக் கொடுத்து அந்த பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தையும், அதே போல ஏழைகளுக்கு எப்படியாக வருமானம் வருவதற்கு ஒரு தொழிலை செய்து கொள்ள தேசம் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை சீக்கிரமாய் மாறுபடியாக தேசத்திலே சுகத்தை பலத்தை ஆண்டு கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் உண்டாக்கி இந்த ஏழைகள் வாழ்வதற்குரிய வழியை திறப்பாராக. ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஏழைகளுக்காக ஒப்புக் கொடுங்க. அதே போல் பெரிய நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இறக்குமதி செய்கிற நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாட்கள் அநேக நிறுவனங்கள் அநேகர் வேலையாதபடி வீடுகளில் இருக்கிறார்கள் சுவாமி. அன்றாட செய்து கொள்ள முடியாத அநேகருக்கு சுவாமி தொழிலிருந்து போக முடியாத சுவாமி செய்து கொள்ள முடியாத இருக்கிற சுவாமி. பல விதத்தில் நெருக்கப்பட்டானவரை கவலையோட கண்ணீரோடு ஆனவரே இந்த நாட்களில் வீடுகளில் அமைதியாக இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிர்வாக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிர்வாக அதிகாரிகள் கண்களில் சுவாமி வேலையாளர்களுக்கு தயவு கிடைக்க நல்ல நிறுவன அதிகாரிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி அவர்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நிறுவனங்கள் நடத்தக்கூடிய புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கைகளில் ஆசீர்வாதத்தை உயர் அதிகாரி கண்கள் எல்லா நிறுவன அதிகாரிகளுக்கும் தயவு கிடைக்க வழிகள் மாற்று வழிகள் கிடைக்கத்தக்கத கர்த்தர் நல்ல வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவ்வாறு நாட்கள் ஏற்றுமதி செய்ய முடியாதபடி, மனம் இல்லாதபடி இறக்குமதி செய்த பொருட்களை வெளியே கொண்டு வர முடியாதபடி பல நெருக்கடியில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பணங்களை அதிகமான டேக்ஸ் கட்ட வேண்டிய உள்ளாயிருந்து சுவாமி. எனவே தகப்பனே பல பிரச்சனைக்குள் அகப்பட்டு என்ன செய்வதற்கு தெரியாதபடி நிலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உயர் அதிகாரிகளோடு
அப்பா அந்த பிள்ளைகளுடைய வருமானங்களை மீண்டும் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் மீண்டும் வருமானம் வரும்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி, இந்த நாள் முடிக்காம போகிற ஆண்டவரே சிறிய சிறிய தோட்டத்துக்குள் வேலைக்கு போகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த தோட்டங்களுக்கு கூட வேலை இல்லாதபடியா அந்த அதிகாரிக்கு சம்பளம் கொடுக்க முடியாதபடி தந்தாவை வேலைகளை நிறுத்த வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு சுவாமி. எல்லாம் வழிகளை மாற்ற வேண்டும் ஆச்சரிக்கிறோம். ஒரு சீரான திட்டத்தை மாதங்கள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். வாய்மொழியை குணம் பெரிதான ஒரு மாணவரை துக்கத்துக்குள் மரணத்துக்குள் சென்று விடுவார்கள் சுவாமி. தகுந்தவே அழைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை தகப்படாத சூழ்நிலை ஒவ்வொருடைய கண்ணீரை மாற்றுங்கள். ஒவ்வொரு குடும்பத்தை தகப்பன் தாய்மார்கள் கண்ணீரைகள் மாற்றும்படியாக அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியாமல் பல விதத்தில் துக்கத்தோடு கண்ணீரோடு நாளை நாங்கள் என்னத்தை செய்வோம் என்று யாரிடத்தில் கேட்போம் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். தெய்வமே நீங்கள் மனம் இறங்க வேண்டுமாக சொல்கிறோம். ஆண்டவரை மறைந்திருக்கிற பொருள்கள் ஆண்டவரை சண்டைக்கு வரும்படி என் தெய்வ வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக சொல்கிறோம். ஆண்டவரை சரியான விடை போது கிடைக்கத்தக்கதா என் தெய்வமே மனம் இறங்கி குறைக்கும்படியாக சொல்கிறோம். இன்றைய நாள் உள்ள விலையில சுவாமி நாளைக்கு அவர் நினைத்த போல் இருக்கிறார்கள் சுவாமி. ஒன்றும் செய்ய முடியாது. என் தெய்வம் தான் மாறுதலை உண்டு பண்ணும்படியாக ஒவ்வொரு கடினமான இருதயங்களை மாற்றும். மஞ்சளையா சம்பாதிக்க ஒவ்வொரு இருதயங்களை மாற்றும். கல்ல கிராசு பிடிக்க ஒவ்வொரு கைகளை மாற்றும்படியாக சந்தர்விகள் மனம் இறங்க வேண்டிய தேசத்திலே சுவாமி. அப்பா மக்களை கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறார்கள் சுவாமி. சிறுபிள்ளைகளுக்கு பால்மா இல்லாம கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. தகப்பனே நிலைமைகளை தேசத்துக்கு வேணாம் தகப்பனே. அப்பா மாற்று வழிகள் செய்யத்தக்க என் கர்த்தர் புது வழியில நாட்களை திறந்து கொடுங்க. ஒவ்வொரு வீட்டு அதிகாரிகளுக்கும் சுவாமி, ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கும் குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல ஒரு ஞானத்தை நாட்களை கொடுக்கிறோம். தகப்பனே சுவாமி, கர்த்தருடைய ஆவியானவர்கள் வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். அப்பா வரைந்து தவிக்கிறோம் சுவாமி. வீதிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தகப்பனே திக்கற்ற பிள்ளைகள் அநாதிகள் சுவாமி. இன்னும் முதியோர் இல்லங்கள் சுவாமி. ஆண்டவரே சுகமில்லாத பிள்ளைகளை பராமரிக்கிற இடங்கள் ஐயா. அந்த இடங்களுக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கும்படி என் தெய்வம் நாட்களில் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசதி உள்ளவர்கள் இருதயங்களை நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆகாரம் கொண்டிருக்கத்தக்கத நல்ல இருதயங்களை உண்டாக்கி கொடுக்கும்படியாக வீதியில் உள்ள பிள்ளைகள் நினைக்கத்தக்கதான இருதயத்தில் மாறுதல் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வீதிகள் சுவாமி. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் நாட்கள பட்டினியோடு பிள்ளைகளுக்கு ஆகாரம் கிடைக்க வழிகளை திறந்து கொடுக்கிறோம். தகப்பனே நீங்க எல்லாருக்கும் தகப்பனா இருக்கீங்க சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் தகப்ப யாருமே என்று சொல்ல முடியாதப்பா. நீங்க இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை போஷிக்கின்ற தெய்வம் அவர்களை நீங்கள் போஷிக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆவியானவரே இந்த நாட்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அடைப்பட்ட வாசல்களை திறந்து கொண்டு புதிய வழிகளை திறந்து கொண்டு வெளிநாடுகிற தேசத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கப்பா. எல்லா தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. ஒத்தாசை வரும்படி உதவி செய்யுங்க. அதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக செய்யுங்க. சாப்பனே எங்களுக்கு மனம் நிறைந்த தேசத்துக்கு நல்ல ஒரு கிருபை பாராட்ட போற தயவுக்காக வைத்துக்கிறோம். ஜனங்கள் ஒரு போது வெக்கப்பட்டு போவாதுன்னு சொன்னீங்க. நாளை மணி ஜனங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. வெக்கப்பட்டு போகக்கூடாது சுவாமி. மனம் இறங்கப்படியாக சொல்லுகிறோம். பட்டினியாய் காணப்படக்கூடாது. நீங்கள் தயவும் பாராட்டுங்க சுவாமி. தயவும் பாராட்டுங்க சுவாமி. தயவும் பாராட்டுங்க ஐயா. அந்த நாமேகள் ஜெபத்துக்கு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்பலனே என் கோட்டையே
நம் மீது வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சித்தத்தை நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கை இந்த இரவு மாறும் என்று நம்புவோம். இன்று இரவு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விடியும் போது ஒரு புதிய காரியம் உனக்காக தோன்றி ஆயத்தமாய் இருக்கும். நீ விசுவாசி. நாளை விடிவு உனக்கு ஒரு அற்புதமான நாளாய், புதிய ஆரம்பத்தின் நாளாய், புதிய ஒரு காரியத்தை அனுபவிக்க போகிற ஒரு நாளாய் தேவன் உனக்கு மாற்றப் போகிறார். இன்றைக்கு இருக்கிற துக்கம், கண்ணீர், வேதனை மாறப் போகிறது. இந்த மாலை நேரத்தில் நான் இன்று பகல் ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் காய்ச்சல் பயங்கரமாக அடித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் தொலைபேசியிலே நாங்கள் தொடர்பு கொண்டு ஜெபித்த போது எங்களுடைய பெரியவர்களுக்கு தாய்க்கு சுகமாகியது. ஆனால் என் பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர வியாதியாக இருந்தது. என்ன செய்வது தெரியவில்லை. பயங்கர காய்ச்சல் அடித்து பயங்கரமாக இருந்தது. என்ன செய்வது தெரியவில்லை. அதிகாலையிலே என்னுடைய தாயார் ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறார். என்னுடைய ஊழியக்காரர் வந்து இந்த அறையிலே வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லி அவர் காலையில் எழுப்பி என் பிள்ளைகளுக்காக தேவ மனிதன் வந்து ஜெபித்ததை நான் கண்டேன். உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார் சொல்லி கேட்ட போது அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த காலையிலே சரீரம் முழுதும் வேர்த்திருந்ததை பார்த்தேன். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான தேவன்! ஒரு இரவிலே விடிய முன்பது அவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். இன்று இரவு இதை விட பயங்கரமான மகிமையான காரியத்தை உனக்கு செய்ய முடியும். உன்னுடைய மரண படுக்கையை மாற்ற முடியும். உன் ஜீவனை திருமணத்தில் வைக்க முடியும். இல்லை மருத்துவர் செத்து விடுவாய் என்று சொன்னாலும் கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லப்படுவாய் இருக்கிறார். சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை கீழே தள்ளி அழித்து விடலாம் என்று சொல்லி உன் வாசப்படியில வந்து ஆயத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று இரவு உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் துரத்தி உன் வாசல் வழியை ஆசீர்வாதத்தோடு நீ புறப்பட்டு கம்பீரமாய் புறப்பட்டு போகையிலும் ஆசீர்வாதத்தோடு வரையிலும் ஆசீர்வாதத்தோடு வரும்படி உன் வழிகளை மாற்றி அமைக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. இன்று இரவு தேவனுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். என்னாகும் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ள போகிறோம். என்னாகும் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் அற்புதமான அந்த வார்த்தை கவனித்து பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே கோராக்குடைய கூட்டத்தார் ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக, ஆசரிப்பு ஊழியத்துக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் கோராக்கின் கூட்டத்தாரை பூமியை இரண்டாக பிளந்து தேவன் அங்கே உயிரோடு பாதாளத்திலே அனுப்பினார். அதன் பின்பதாக இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு நடந்தும் அந்த கோராக்கின் கூட்டத்தார் இஸ்ரவேல் மக்கள் இவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நிறுத்தாமல் அடுத்த நாள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அது 16வது அதிகாரம் 41வது வசனத்திலே சொல்கிறது, மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் கொண்டு போட்டீர்கள் என்று சொன்னார்கள். முறுமுறுக்கிற ஒரு ஆவி தேவ மனிதர்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் தேசத்திலே முறுமுறுக்கிற ஒரு ஆவி, அழிக்க நினைக்கிற ஆவி, உங்களை தூற்றுகிற ஒரு ஆவி, உங்களை நிறுவனமாக்க எத்தனைக்கிற ஒரு சில முறுமுறுப்பின் ஆவிகள் எழுந்திருக்கலாம். இந்த முறுமுறுப்பின் ஆவியின் மீது தேவன் கோபம் கொண்ட போது அந்த முறுமுறுப்பின் ஜனங்கள் 14,700 பேர் அன்றைக்கு மறைத்து போனார்கள். அந்த 14,700 பேர் பறித்த பின்பதாக அந்த மறித்துக் கொண்டிருக்கும் போது செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆரோன் தூப கலசத்தை எடுத்த போது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதை நிறுத்தப்படுகிற நேரத்திலே 14,700 பேர் மறித்து விட்டார்கள். தேவன் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக ஒரு அழகான ஒரு திட்டத்தை மோசேக்கு சொல்லுகிறார். மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் நீ ஒன்று சேர்த்து அவர்களோடு பேசி சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரபுக்களின் படியே அவர்களுடைய ஒவ்வொரு கோத்திர தலைவனுடைய அங்கே கோத்திரத்திற்கு 12 கோத்திரத்திலே ஒவ்வொரு கோள்களை நீ வாங்கி எடுத்து அவைகளை நீ அந்த பிரபுக்களின் பேர்களின் படியே நீ அந்த 12 கோத்திரத்தை இணைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த கோள்களை வாங்கி அந்த ஆரோன் லேவி கோத்திரத்தில் உள்ள கோளை மாத்திரம் ஆரோனுடைய பேரை எழுதி என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். 2வது வசனத்திலே லேவியினுடைய கோளின் மேல் ஆரோனுடைய பேரை எழுத கடவாய்,
அவர்கள் பிதாக்களுடைய ஒவ்வொரு வம்ச தலைவருக்காக ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். 12 கோத்திரத்திலே ஒவ்வொரு கோலிலே கோத்திர தலைவருடைய பேர் இருக்க வேண்டும். ஆனால் லேவி கோத்திரத்தின் தலைவருடைய பேர் இருக்கக்கூடாது. லேவி கோத்திரத்தினுடைய தலைவருடைய பேர் எழுதாமல் அங்கே ஆரோனுடைய பேரை எழுது. ஏன்னு சொன்னா அவன் தான் அன்னைக்கு இருந்த ஆராதனைக்குரிய தலைவனாய் இருந்தான். ஆராதனைக்குரிய தலைவன், தேவனுக்கு பிரதான ஆசாரியனாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் ஆராதனை செய்கிற தலைவனுடைய பேர் அந்த கோலிலே எழுதப்பட்டது. லேவி என்று எழுதப்படவில்லை, ஆரோன் என்று எழுதப்பட்டது. தேவனை ஆராதிக்கிற மனிதனுடைய பெயர்கள் தேவன் தேசத்திலே உயர்த்தி தலை நிமிர பண்ணுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ வீட்டிலே ஆராதனை செய்கிறாயோ, தேவனை துதிக்கிறாயோ, தேவனை மகிமைப்படுத்துகிறாயோ, சாட்சியாய் வாழுகிறாயோ, எந்த இக்கட்டுகள், நெருக்கங்கள், முறுமுறுப்புகள், மரணங்களே செத்து விழுந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஆராதிக்கிற மனிதனை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்தியே தீர்வார். உன் கோலை அடையாளப்படுத்தி இருக்கிறார் தேவன். ஆராதிக்கிற மனுஷனுடைய கோத்திரம், லேவி கோத்திரத்தில் இருக்கிற எல்லா கோத்திர தலைவனுக்கு மத்தியிலே ஆரோன் ஆராதனை செய்கிறவன். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நிற்க தகுதி பெற்ற ஆரோனுடைய கோல் அங்கே அவன் பேரை நிற்கப்படியாக தேவன் செய்தார். இன்றைக்கு உன் பேர் அவருக்கு முன் நிற்க வேண்டும். இன்று இரவு உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்று இந்த ராத்திரி உனக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. ஆரோனுடைய கோலை அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இந்த 12 கோலை ஒன்றாக கட்டி நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னா 4வது வசனத்திலே அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சியின் பெட்டிக்கு முன் வைக்க கடவாய். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், அந்த 12 கோலையும் நான் உங்களை சந்திக்கிற, நான் பேசுகிற, நான் இறங்கி வருகிற, நான் தரிசனம் கொடுக்கிற, என்னுடைய வல்லமை விளங்குகிற, என்னுடைய சமூகம் இறங்குகிற அந்த இடத்துல இருக்க வேண்டும். எல்லா கோலும் தேவ பிரச்சனை இருக்கிற இடத்துல இறங்க வேண்டும். தேவ ஜனமே, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சேனையே, இலங்கை தேசத்தின் மக்களே, இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் தேவன் இறங்கி பேசுகிற அந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக தேவ சன்னிதானத்திலே, தேவ சமூகத்திலே நாங்கள் நிற்கப்படும்படி காணப்பட வேண்டும். இலங்கையில மாற்றம் வரணும்னா, உன் குடும்பத்துல மாற்றம் வரணும்னா, ஊழியத்துல மாற்றம் வரணும்னா, நான் தேவனுடைய அவரை சந்திக்கிற இடத்துல நான் சரியா நிற்க வேண்டும். ஆமென். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் 5வது வசனத்திலே, அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிற கோல் துளிர்க்கும். இப்படி ஆண்டவர் சொல்கிறார், நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ, இந்த முறுமுறுப்புகள், போராட்டங்கள் எது நடந்தால் நடக்கட்டும், ஆனால் நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவனுடைய கோல் இன்று இரவு நான் துளிர்க்க பண்ணுவேன். இன்று இரவு அந்த கோலை துளிர்க்க பண்ணுவேன். இன்று இரவு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். உன் ஜீவனை திரும்பி வர பண்ணுவார். உன்னை அடையாளப்படுத்துவார். அநேகருக்கு மத்தியிலே உன் தலையை நிமிர பண்ணுவார். அவர் உன்னை அடையாளப்படுத்தி தெரிந்து கொண்டார் என்று அநேகர் காணும்படியாக உன் கோலை துளிர்க்க பண்ணுவார். சொல்றது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. உன் கோலை நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இது தீர்க்கதரிசனம் நிறைவேற முதல்ல சொல்றாரு, நான் யாரை தெரிந்து கொள்ளணும் அவன் கோல் துளிர்க்கும். இன்று இரவு யார் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன் இரவெல்லாம் காத்திருக்கீங்களோ, விடியும் போது உங்க வாழ்க்கையில புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு மாற்றம், புதிய ஒரு சுகம், புதிய ஒரு விடுதலை, புதிய ஒரு வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை துளிர்விட போகிறது. ஒரு புதிய காரியம் துளிர்விட போகிறது. ஒரு அற்புதம் துளிர்விட போகிறது. அது கர்த்தரால் நடக்க போகிறது. மனுஷனுடைய பலத்தினால், திறமையினால் அல்ல, தேவனால் உண்டாக போகிறது. கோல் என்று சொன்னால் அதுக்கு முனியும் இல்லை, அங்கே அடியும் இல்லை, வேறும் இல்லை, எந்த கிளையும் கிடையாது. எல்லாம் மொட்டையாக அப்படியே
சீவப்பட்டு அவங்கெல்லாம் அங்கே மேய்ப்பர்கள் கோல் வச்சிருப்பாங்க, அப்படியான கோல் வைக்கப்படுகிறது. ஆனால் மொட்டையால் சீவப்பட்டு அங்கே வேறும் இல்லை நுனியும் இல்லை ஒண்ணுமே இல்லாத அந்த கோலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் இந்த கோலை துளிர்க்க பண்ண போறேன், நான் தெரிஞ்சு கொண்டு துளிர்க்க பண்ண போறேன். ஒருவேளை இந்த நாளும் உனக்கு நிக்கிறதுக்கு ஒரு நாளும் அத்திவாரம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஒரு வேர் பற்றி பிடிக்க இந்த தொழில் வியாபாரம் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். மேல நுனியை பார்த்தா அதுவும் மொட்டையா இருக்கு, வாழ்வாதாரம் மொட்டையா இருக்கு, எதுவுமே சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, எல்லாமே செத்த நிலைமையால் தோல்வியான நிலைமையால் எல்லாம் காய்ந்து போன பரவ அங்கே தோல்வி அடைந்த நிலைமையில் இருக்கலாம். அப்படி இருக்கிற உன்னை பார்த்து யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு உன்னை சுற்றிலும் முறுமுறுப்புகள் ஏளனங்கள் பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை பெட்டிக்கு முன் நான் சந்திக்கிற இடத்திலே நீ நின்றால் உன் கோல் இன்று இரவு துளிர்க்கும், இன்று இரவு துளிர்க்கும். கர்த்தர் இன்று இரவு ஒரு அற்புதம் உனக்கு செய்ய போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம், உன்னுடைய வருமானம் வறட்சி அடைந்திருக்கலாம், எந்த செழிப்பும் எந்த உணர்வும் எந்த துணிவுடைய தோற்றமே இல்லாமல் அசைவே இல்லாமல் நீ இருக்கலாம். இந்த நேரத்தில் முழங்கால் படியிடு, உன் வீட்டிலே தேவ சமூகத்தில் இரு, இன்று இரவு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் வாழ்க்கையை அதிகாலையிலே காண எழும்பும் போது ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். அப்போ தேவன் மோசேக்கு சொன்ன ஆலோசனைப்படி மோசே என்ன செய்தார் என்றால் 12 கோல்களை 6வது வசனத்திலே இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்கள் பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆரோனின் கோல் அவர்களுடைய கோலோடு இருந்தது. ஆமென். எல்லா கோலும் இணைந்திருந்தது. அப்ப மோசே என்ன சொல்கிறார், தேவன் சொன்னார் சாட்சி பெட்டிக்கு முன் வை என்று சொன்ன போது மோசே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து 7வது வசனத்திலே அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். ஆமென். முக்கியம் என்ன தெரியுமா, தேவன் சொல்ற மாதிரி செய்யறது முக்கியம். தேவன் எப்படி சொல்றாரோ அதுக்கு நாங்க கீழ்ப்படியணும், அதை மாற்றக்கூடாது, மாற்றி எழுதக்கூடாது, எல்லாமே அதே மாதிரி இருக்கணும். அவர் சொல்றதுல வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. அவர் எப்படி சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும், அதை குறைக்க கூடாது, அதை கூட்டக்கூடாது. தேவன் சொன்னார், சொன்னதே. ஆமென். மோசே உண்மையான ஒரு தலைவன். அவன் அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த கோலையெல்லாம் எடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அவன் போயிட்டான் வீட்டுக்கு. அவன் தன்னுடைய கூடாரத்துக்கு போயிட்டான். மோசே போய்விட்டான். இன்று இரவு நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, நாங்க எல்லாம் போயிடுவோம். இந்த ராத்திரியில தேவன் கோலை பார்த்துக் கொள்வார், உன்னை தேவன் பார்த்துக் கொள்வார், உன் வாழ்க்கையை தேவன் பார்த்துக் கொள்வார். என்ன செய்வோம் அதை தேவன் செய்வார். ஆனால் நீ தேவ சமூகத்தில் நில். அப்பொழுது மோசே அதை வைத்துவிட்டு போனான். அடுத்த வசனம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது மோசே அடுத்த நாள் என்ன செய்யறார், சாட்சியின் கூடாரத்துக்கு வர்றார். ஆண்டவர் சொன்னாரே கோல் துளிர்த்திருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோசே அவளோடு கர்த்தர் சொன்னா செஞ்சிருப்பார் சொல்லி அப்படி அவளோடு அந்த சாட்சியின் கூடாரத்துக்குள் வரும்போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அல்லேலூயா. தேவன் ஒரே இரவிலே வேறும் இல்லை நுனியும் இல்லை எல்லாம் உரிக்கப்பட்ட காய்ந்து போன அந்த தடியை தேவன் துளிர்க்க பண்ணியிருந்தார். வாழ்க்கையின் ஏவம் துளிர்க்கும்படி செய்வார். நீ நம்பு. கர்த்தர் ஒரு கோலுக்கு எப்படி செய்ய முடியுமா இருந்தா உனக்கு செய்ய மாட்டாரா, எனக்கு செய்ய மாட்டாரா? இந்த கோலை விட நாம விசேஷமா இல்லையா? அவர் எங்களை விசேஷமா சொல்றாரு. இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட மனிதன் விசேஷமானவன். என் சாயலாகவே படைக்கப்பட்டான். என் ஜீவ சுவாசத்தை கொடுத்து நீ ஆண்டவருக்கு விசேஷமான நபர். ஆமென். அந்த கோலை மோசே பார்க்கும்போது ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்து மட்டும் இருக்கவில்லை, அங்கே சொல்லுகிறார், அது துளிர்த்திருந்து அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு இரவுல துளிர்விட்டு பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுக்கிற அளவுக்கு மாற்ற முடியுமையானால் ஆண்டவர் மரத்துக்கு என்ன தேவையோ அது அத்தனை உண்டாக்கி இருந்தார். அதுக்கு கிளை வந்து துளிர்விட்டு இருந்தது, அது பூ பூத்து இருந்தது, அது காய்த்திருந்தது, அது பழுத்திருந்தது. என் தேவன் அந்த பழங்களை காணும்படியாக நிஜமான பழம்
காலத்திலே கனியை உண்டாக்கினார். இந்த ராத்திரியிலே கனி இல்லாதவனாய், துளிர் இல்லாதவனாய், வாழ்க்கை வசந்த காலம் இல்லாமல், ஒரு பூ வாசனை வீசக்கூடிய ஒரு செழிப்பான நாட்களை காணாமல், அழகான நாட்களை காணாமல், எந்த வாசனை இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் பலவீனத்தோடு கிடக்கிறாயா? ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து இருக்கிறாயா? எந்த கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறாயா? இன்று இரவு என் ஆண்டவர் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்து உன்னை விடையும் போது தேவன் ஜனங்களுக்கு மத்தியிலே இவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவன் உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவார். அதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த கோலை அடையாளமா வைக்கிறதுனால அவங்க சாகாம இருப்பாங்களாம். அநேகர் மறைக்காமல் இருப்பதற்கு உன்னை தேவன் துளிர்க்க பண்ணுகிறார். அநேகருடைய ஜீவனை தப்பு வைக்க, அநேகரை வாழ வைக்க உன்னை எழுப்ப நினைக்கிறார். உன் ஜெபம், உன் பரிசுத்த கர்த்தருக்காக இருக்கிற அர்ப்பணிப்பு, நீ தேவ சமூகத்தில் இருக்க 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 அநேகர் சாகாமல் வாழ்ந்திருக்க பண்ணுவார். வாசித்து பாருங்க 10வது வசனத்தை. ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமான பொருட்டு, அந்த கலகக்காரர்களுக்கு விரோதமாய் அடையாளமாய் இருக்கும் பொருட்டு திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே அதை திரும்பவும் சன்னிதானத்திலே கொண்டு போய் வை. எப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அவர்கள் சாக மாட்டார்கள். மற்றவை சாகாம இருக்கணுமா இருந்தா நீ துளிர்க்கணும் தம்பி. மற்றவை சாகாம இருக்கணுமா இருந்தா நீ பூ பூக்கணும் தெரியுமா? மற்றவை சாகாம இருக்கணுமா இருந்தா நீ கனி உள்ளவனா மாறணும். நீயா தேடிக்க கூடாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தா உன்னை துளிர்க்க பண்ணுகிறது தேவன், உன்னை பூ பூக்க பண்ணுவது தேவன், உன்னை கனி கொடுக்க பண்ணுவது தேவன், மற்றொரு மற்ற அடையாளமா வைப்பது தேவன். அப்படிப்பட்ட ஒரு நபராய் தேவனால் எல்லாவற்றையும் உனக்கு செய்யும் போது அப்படிப்பட்ட ஒரு நபராய் நீ மாறுவாயானால் அநேகருடைய மரணத்திற்கு தப்புவிக்க தேவனுடைய அடையாளமாய் அவனுடைய சன்னிதானத்திலே வைப்பார். இந்த தேசம் அழியாம இருக்கணுமா இருந்தால் கர்த்தர் உன்னை வாழ வைக்கணும், உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். நீ தேவ சமூகத்தில் நின்றால் அப்படி அநேக மரணத்திலிருந்து தப்புவிக்க அது ஏதுவாய் மாறும். இந்த ராத்திரியிலே அநேக ஜீவன் தப்பு வைக்க இந்த ஜெபங்கள், இந்த உபவாசங்கள், இந்த காத்திருப்பு, இந்த விழித்திருப்பு, இந்த ஜெபங்கள் தேவன் மாற்றுவார். இந்த காலத்துல அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முட்டையா கிடந்த ஒண்ணு காய்ந்து வறண்ட நிலைமை இருந்தவங்களுக்கு ஒரு சிலர் என்ன செஞ்சா தெரியுமா? துளிர் விட பண்ணிட்டாரு. ஒரு சிலர் துளிர் விட பண்ணிட்டாரு, ஆவியில கொஞ்சம் எலும்ப பண்ணிட்டாரு. ஒரு சிலர் பூ பூத்துட்டாங்க, கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட எழுப்பி நிற்கிறாங்க, உறுதியா நிற்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க தெரியுமா? கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணீரோடு பாரத்தோடு இரவுகளை பகலாக்கி வைராக்கியமாய் ஆண்டவருக்கா ஜெபிக்கிறவங்களா மாறிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க தெரியுமா? என் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற, அவருடைய சமூகத்தில் நிற்கிற மனிதர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை அடையாளமாய் தேசத்தில் அநேகர் பேசுகிற ஒரு அடையாள பொருளாய் வைத்திருக்கிறார். அவர்களுடைய ஜெபங்கள் அநேகரை தப்புவிக்கிறது. இன்று இரவு நீ கர்த்தர் உன்னை சந்திக்கிற இடத்துல நீயும் மாறுவாய். அதுதான் சொல்கிறார், கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்வை. உன்னை இன்றைக்கு தேவன் சந்திக்கிற இந்த அதிகாலையிலே இருட்டோடு நேசரை தேடுகிற அவர் சமூகத்துக்கு ஓடிவா. அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் ஜெபிப்போமா? எழுந்து நாங்கள் ஜெபிக்க ஒரு மாற்றம் நடக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று இரவு ஒரு கோலை துளிர்க்க பண்ணின தேவன் உன் வாழ்க்கையை தேவனுக்காக துளிர்க்க பண்ணுவார். நீ ஆண்டோட சன்னிதானத்தில் நிக்கிறதுக்காக துளிர்க்க பண்ணுவார். அநேகருடைய மரணத்தில் தப்பிக்கொண்டே துளிர்க்க பண்ணுவார். நீ நினைக்காத எனக்கு சாப்பாடு கொடுப்பார், எனக்கு ஆதாயம் கொடுப்பார், எனக்கு பணம் வரும், அதுக்காக துளிர்க்க தேவையில்லை தம்பி, அதுக்காக துளிர்க்க தேவையில்லை. இன்னைக்கு மரணத்திற்கு தப்பிக்கும்படியாக தான் அடையாளமாய் மாற வேண்டும். மனுஷர் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான், அது வேற. ஆனா அதே நேரத்தில் நீ கர்த்தருக்காக நின்றா உன்னை பார்த்து உன்கிட்ட உன்னை காணும் போது உன் ஜெபத்தை கேட்டு நீ சொல்லுகிற வார்த்தையை கொண்டு அநேகருடைய ஜீவனை தப்புவிக்க ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டு இந்த ராத்திரி அற்புதத்தை ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். நன்றி
இன்றைய உங்களுடைய சாட்சியின் பெட்டிக்கு முன்பதாக நீர் இறங்கி சந்திக்கிற நம்முடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை துளிர்க்க பண்ணும் ஆண்டவரே, என்னை பூக்க பண்ணும் ஆண்டவரே, இறப்பதே கனி கொடுக்க பண்ணும் ஆண்டவரே. அநேகருடைய மரத்திலிருந்து தப்பு வைக்க நான் காரணமாக இருக்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எல்லாரும் சேர்ந்து செபிப்போமா? நோயில் கடந்த கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு நாளைய நாளுக்கு என்ன செய்வேன்? ஐயோ, என் வீட்டில் வறுமை, சாப்பிட வழியே இல்லையே, ஆகாரம் இல்லையே, நாளைக்கு விடுந்தால் எப்படி நாங்கள் வாழ்றது இந்த நெருக்கத்தோடு இருக்கிறாயா? இன்று இரவு சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு பசியோடு படுக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ பயப்படாது. இந்த ஜெபம் முடியும் போதே உன் வீட்டின் வாசலில் கர்த்தருக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற ஆட்களை எழுப்புவார். நீ நம்பிக்கையோடு தேவனை பசியிலே வருந்த விடாதபடிக்கு உன்னை நடத்தை ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தாழ்த்தி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இதோ இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படியாக தீர்மானித்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவை, யார் யார் இந்த ஜெபத்தில் இணைந்து இந்த தீர்க்க தரிசன செய்தியை கேட்டார்களோ, இந்த ராத்திரி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற இந்த ராத்திரி வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு இரவாக என் தேவன் உருவாக்க போகிறேன். விடியும் போது ஒரு புதிய தோற்றம், புதிய மாற்றம், புதிய ஒரு வழி, புதிய ஒரு வாசல் அற்புதமாய் நடக்க போகிறது. நீர் செய்ய போகிற உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அதிசயங்களுக்கு ஸ்தோத்திரம். யார் யார் நோய் இருக்கிற கரங்களை வைத்திருக்கிறார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல நோய்களும் உச்சத்தலை தொடக்கம் உள்ளங்கால் வரையிலும் எலும்பு நரம்பு தசைகள் ரத்த நாளங்கள் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக போடுவேன். ஏழ்மை, வறுமை, தரித்திரங்கள் ஓயப்படுவீராக, தடைகளை மாற்றுவீராக, ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்பதை உண்டாவதாக, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இல்லாதவர்கள் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் அற்புதங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்தி உம்முடைய தீர்க்க தரிசன வசனங்களை முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 9 மணி ஜெபத்திலே 9 மணி ஜெபத்திலே கலந்துக்கிறோம். உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் இன்றைய மாறும். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே